Welcome to Talk and Mark YouTube channel. This is Rutrapriya and this session is Know What BA Behind a CA. ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பின்னாடி இருக்க பேங்கிங் அவேர்னஸ் டேக்அவேஸ் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த செஷனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 எபிசோட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோட் இஸ் அபவுட் சிடிஎஸ் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அண்ட் செகண்ட் இஸ் அபவுட் ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு. இது மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், தட் இஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரூபே கார்டுக்கும் அதர் கார்ட்ஸ் லைக் விசா அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ India's top educators, top batches are available in Unacademy. 21st April and the new batches are available. If you are interested, get enrolled. India's biggest free scholarship test for bank exam, which is on every Sunday 10 a.m. Naresh Jain abdin sir or code use panikonga. Same code for subscription. Mega subscription offer is back. If you are interested, get enrolled. And the news is SEBI amends valuation norms on 81 bonds maturity of all perpetual bonds to be treated as 100 years from the date of their issuance. First வந்து SEBI amends na என்ன, மேக் அ மைனர் சேஞ்சஸ். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் நார்ம்ஸ் அப்படின்னா மதிப்பீடு விதிமுறைகள். ஸோ அந்த என்ன விதிமுறையில் என்ன நார்ம்ஸில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சின்ன சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 81 bonds. 81 bonds அப்படின்னா அடிஷ்னல் Tier 1 bonds which is also known as perpetual bonds or also known as Basel III bonds. இந்த பாண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும்னா அதுதான் இந்த இதில் உள்ள டேக்அவே. அண்ட் அந்த பாண்ட்ஸுக்குரிய மெச்சூரிட்டி டேட்டை வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னா 100 years ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ். ஸோ இஷ்யூ ஆன டேட்லேருந்து 100 years-ஆக மாற்ற போகிறாங்க. அண்ட் இது வந்து இந்த நியூஸை வந்து டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் பர்பச்சுவல் பாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த நியூஸை டீட்டெயிலாக கடைசியில் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே பேங்கிங் அவேர்னஸ் என்ன அப்படின்னா பர்பச்சுவல் பாண்ட். பர்பச்சுவல் பாண்ட் ஃபர்ஸ்ட் பாண்ட்னா என்ன, டெப்ட் ஆர் கடன் கொடுக்கறது தான் பாண்ட். ஸோ நம்ம வந்து அதை ஓனர்ஷிப் பண்ண முடியாது. ஷேருக்கும் பாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதுதான். ஷேரை வந்து நம்ம ஒரு அந்த கம்பெனியோட ஓனர்ஸில் ஒன் ஆஃப் த ஓனர்ஸ், ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான். பட் பாண்டில் வந்து வி கேனாட் பி ஓனர்ஸ். ஸோ கடன் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க எந்த பாண்ட் வாங்கினாலும். ஸோ இங்கே பர்பச்சுவல் பாண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து bond which is also known as perpetual or just a perp in a bond with no maturity date. இதுக்கு வந்து maturity date வந்து கிடையாது. Therefore it may be treated as equity not as debt. maturity date இல்லை அப்படின்றதுனால கடன்னா தானே ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம், அது வரையும் நீங்கள் வந்து மாதம் வட்டி கொடுக்கணும், ஒரு வருஷம் கழித்து பிரின்சிபலை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றது தான் கடனில் உள்ள பாலிசி. பட் அப்படி இல்லாமல் ஈக்விட்டியாக ட்ரீட் பண்ண போகிறாங்க. அப்போது இதுக்கு மெச்சூரிட்டி ரேட் கிடையாததுனால தான் இதை ஈக்விட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க, டெப்த்தாக ட்ரீட் பண்ணாமல். பாண்டுனாலே கடன் தான். இதுக்கு பேர் பர்பச்சுவல் பாண்டாக இருந்தாலும் இதை ட்ரீட் பண்ணுறது எப்படின்னா ஈக்விட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க. இஷ்யூவர் வந்து நம்மக்கிட்ட கூப்பன்ஸ் கொடுப்பாங்க ஆன் பர்பச்சுவல் பாண்ட். அதோட வேலிடிட்டி என்னன்னா ஃபார் எவர். இந்த லைன் இருக்குது பாருங்கள், ஆன் பர்பச்சுவல் பாண்ட்ஸ் ஃபார் எவர். ஸோ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார் எவர் நம்மக்கிட்ட இருக்க போது. பர்பச்சுவிட்டி அப்படின்னாலும் ஃபார் எவர்னு அர்த்தம். ஸோ பர்பச்சுவல் பாண்ட் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் தேர்ஃபோர் தோஸ் ஆஃப் பர்பச்சுவிட்டி, ஃபார் எவர், நிலைத்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு இந்த பாண்ட் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் கிடைக்குமா கிடைக்காதான்றது சொல்ல முடியாது. பிரின்சிபல் கிடைக்காம கூட போகலாம். ஸோ ஜஸ்ட் அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு. Although similar to equity, perpetual bonds do not have attached votes and therefore provide no means of control over the issue. இதில் வந்து ஓட்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் நம்மக்கிட்ட கூப்பன் மட்டும்தான் இருக்கும். அந்த கூப்பன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெடீம் பண்ண முடியாத கூப்பன்ஸ் இதெல்லாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோலெல்லாம் வந்து சில டைம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க, கூப்பன் கொடுப்பாங்க. அது என்ன 2 GB வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் லைக் 2019 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருந்தாங்க, 18 to 19 அந்த மாதிரி. இந்த மாதிரி ஐபிஎல் வரும்போதெல்லாம் அந்த கூப்பன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா ரேண்டமாக கொடுப்பாங்க. அந்த கூப்பனை வந்து நீங்கள் ரெடீம் பண்ணணும். தட் இஸ் அந்த கூப்பன் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் மைஜியோவில்.
அந்த ரெடீம்னு நம்ம ரெடீம் கொடுத்தா தான் அந்த கூப்பன் வந்து ஒர்க் ஆகும். அந்த 2 GB டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியும். இல்லைன்னா அந்த கூப்பன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அந்த பர்டிகுலர் டேட்க்கு அப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடும். அந்த மாதிரியான கூப்பன்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க பெர்பச்சுவல் பாண்ட்க்கு. அண்ட் தே டு நாட் ஹேவ் டு ரெடீம் த பிரின்சிபல். நம்மக்கிட்ட பிரின்சிபல் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த கூப்பன்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நான் வந்து ஒரு பேங்க்கில் உள்ள பாண்டை வந்து பெர்பச்சுவல் பாண்டை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது கொடுக்குற கூப்பனை வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வாங்க முடியும். பிரின்சிபலை நம்மளால் ரெடீம் பண்ணவே முடியாது. அவங்களா பார்த்து கொடுத்தா உண்டு. ஆல்சோ இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், எப்போ பெர்பச்சுவல் பாண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல்சோ பெர்பச்சுவல் பாண்ட்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்கம் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே தானே இருக்க போகிறாங்க. அதனால செக்யூரிட்டிஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டி தான் இவங்க கொடுக்க முடியும். தேர்ஃபோர் பேயிங் கூப்பன்ஸ் இஸ் மேண்டட்ரி, வேரஸ் பேயிங் டிவைடன்ஸ் ஆன் ஈக்விட்டி இஸ் டிஸ்கிரிஷனரி. ஸோ டிஸ்கிரிஷனரினா விருப்பப்படி அவங்க கொடுப்பாங்க. ஈக்விட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், நான் வந்து ஒரு பேங்க்கோட ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக அந்த ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்லேருந்து எங்களுக்கு நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்னால் என்னோட ஷேருக்கு ஏற்றாப்புல டிவைடெண்ட் வந்து அவங்க கொடுக்க முடியும். அந்த டிவைடெண்ட்டு கூட ஈக்விட்டியில் வந்து விருப்பப்பட்டால் கொடுப்பாங்க. இங்கே என்னென்னா கூப்பன்ஸ் மட்டும்தான், நம்ம கூப்பன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நத்திங் இஸ் வேலிட் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த பாண்ட்ஸை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் தான் இப்போது இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியும். எஸ் பேங்க் ஏன் திவாலாகிற நிலைமைக்கு போய் இப்போது அதை நிறைய ஹெல்ப்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேங்க்கோட ஹெல்ப், எஸ்பெஷலி SBIயோட ஹெல்ப்புக்கு அப்புறம் இப்போ அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் அவங்களோட அந்த பேங்க்கில் உள்ள டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து 11% அமௌண்ட்டை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி 11% அந்த அமௌண்ட் வந்து இல்லாத போது அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பெர்பச்சுவல் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த 11% அமௌண்ட்டை வந்து இவங்க செலவு பண்ணதுனால தான் அந்த பாண்ட்ஸே வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. திரும்ப அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குன்றது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்க் வந்து திவாலாக போகுதுன்னே வச்சுப்போம். எஸ் பேங்க் வந்து திவாலாக போகிற நிலைமையில் இருந்துச்சு. ஸோ அந்த பேங்க்கோட அசட் எல்லாத்தையும் விற்று ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுப்பாங்க, பாண்டு ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போக மிச்சம் இருந்தால்தான் பாண்டு வச்சுருந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் கால்ன்ற ஆப்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன். கால் ஆப்ஷன் மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். கால் ஆப்ஷன் அப்படின்றது என்னென்னா இதிலே பார்க்கலாம். ஸோ பெர்பச்சுவல் பாண்ட் ஆர் இர்ரெடீமபிள் ஃபிக்ஸட் இன்கம் பாண்ட்ஸ் ஹேவிங் நோ மெச்சூரிட்டியே இருக்காது, ரெடீம் நம்மளால் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் இன்கம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். தே பே த இன்ட்ரெஸ்ட் கூப்பன், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கூப்பன்னு சொல்கிறோம், ஃபார் எவர் வித் நோ மெச்சூரிட்டி பீரியட். அண்ட் இந்த பாண்ட் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1720 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து World War I அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து பெர்பச்சுவல் பாண்ட்ஸ் மூலயமா வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இஷ்யூ பண்ணுற பேங்க், ஸோ இன்வெஸ்டர்ஸ்னால் நம்மளாம், ஸோ நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இஷ்யூ பண்ணுறாங்களா பேங்க், அவங்க தான் இஷ்யூவர், அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஷ்யூவர்ஸே பார்ப்போம். இஷ்யூவர்ஸ் பார்க்கும்போது அட்வான்டேஜ் என்னென்னா சேவ் ரீஃபினான்சிங் ஆர் இஷ்யூவிங் காஸ்ட். அவங்க வந்து இப்போ அந்த பேங்க்கில் வந்து கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்காக தான் அந்த 11% ஆஃப் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கணும்ல, அந்த அமௌண்ட் வந்து இல்லாத போது இவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ வேறு யார்கிட்டே இருந்தாவது ரீஃபினான்ஸ் பண்ண சொல்லி அவங்க கேட்குறதுக்கு பதிலாக ஆர் அந்த ரீஃபினான்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுற காஸ்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணுது. ஜஸ்ட் பாண்டாக நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் காசு கொடுத்துட்றீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் கட்டிக்கிட்டே இருக்கேன். ஸோ ரீஃபினான்ஸ்க்கு ஆளையும் தேவையில்லை, ரீஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கான இஷ்யூவிங் காஸ்ட்டும் தேவையில்லை. ஸோ அது ரெடியூஸ் ஆகுது. அவாய்ட்ஸ் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இதனால என்ன ஆகுதுன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் அந்த பேங்க்குக்குரிய ரிஸ்க் எல்லாமே வந்து கம்மியாயிடுது. ஸோ ஒரு சஸ்டைனபிள் ரேட்டுக்கு வந்து இதாகுது, அப்கிரேட் ஆகுது. வித் scalable opportunities have advantage. Scalable அப்படின்னா denoting a bond that can be paid off earlier than the maturity. So scalable, so maturity dateக்கு முன்னாடி denoting a bond that can be paid off earlier than maturity dateக்கு முன்னாடி அவங்க வந்து பே பண்ணிடணும்.
அவங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டை வந்து பே ஆஃப் பண்ணிடணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ். அந்த பேங்க் திவாலே ஆனாலும் பாண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பாண்ட் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதை ஷேர் ஹோல்டர்ஸ்னால் அந்த டிவிடெண்ட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். பட் தென் இந்த பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டா போதும், அவங்க பேசாமல் இருப்பாங்க. என்ன நம்மளுக்கு நடந்தாலும் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டோம்னா இட் வில் பி ஃபைன் வித் தெம். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, சேவ் டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்டட் இன் ரீஇன்வெஸ்டிங். நான் வந்து இப்போது ஒரு பிரிட்டானியா கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு 1.75 rupees பெர் டே கொடுக்குறாங்க அப்படின்னா நான் 1 monthக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆஃப்டர் 20 daysக்கு வந்து நம்ம காஸ்ட் வந்து ரிஸ்கில் தான் இருக்கும். ஆஃப்டர் 20 days வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் எடுத்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு திரும்ப வேறு ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம யோசிக்கணும், வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, ஸோ வேறு ஏதாவது கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிற எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பாண்ட் வாங்கினோமா அது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்குது, அப்படி இருக்கலாம். ஸோ சேஃபாக இருக்கலாம். கேபிட்டல் அண்டர் ரிஸ்க்னாலும் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வருதுன்ற போது ஏன் இப்போ யூஸ்வலாகவே ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த வீடை ஒத்திக்கு விடணும்னு நினைப்போமா, வாடகைக்கு விடணும்னு நினைப்போமா? வாடகைக்கு தான் விடணும்னு நினைப்போம். ஏன்னா மாதம் மாதம் எனக்கு காசு வருது. ஒத்திக்கு விட்டேன்னா ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அவங்க கொடுக்குற காசு மொத்தமாக அவங்க ஒரு ரேட் கொடுத்தாலும் அமௌண்ட் பெருசாக இருந்தாலும் 1 or 2 years கழித்து நான் திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் வேறஸ் வாடகையில் எனக்கு என்ன அட்வான்டேஜ், மாதம் மாதம் அவங்க காசு கொடுக்க போகிறாங்க, வீடை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளோதான். எத்தனை வருஷம் இருக்கணுமோ இருந்துக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இப்போது பாண்ட்லேயும் அப்படி தான், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. நம்ம பாட்டுக்கு எந்த பற்றியும் அடுத்து என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கம்பெனியோட ஸ்டாக் நல்லா இருக்குது அந்த மாதிரி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் யோசிச்சா போதும். ஜஸ்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மணி அண்ட் எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம். ப்ரொவைட் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஹையர் ஈல்டு. ஒரு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி இருக்கும் அண்ட் ஹையர் ஈல்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும்ல. ஏன்னா அவங்க கேபிட்டலே இல்லாததுனால தான் நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அதை திரும்ப நம்மக்கிட்ட இருந்து வாங்கணுன்ற அவசியமே இல்லையா, அவங்க ரொம்ப வருஷம் வச்சு தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா திரும்ப அந்த கேபிட்டல் அவங்களுக்கு ரீகெயின் ஆகிற வரையும் நம்மக்கிட்ட அந்த பாண்ட் இருக்க தான் போகுது. ஸோ ப்ரொவைட் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஹையர் ஈல்டு. ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், நம்மக்கிட்ட ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டே இருக்க போகுது. டிஸ்அட்வான்டேஜுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் இஷ்யூவர் வந்து கீப் த மணி வித் இட் அண்ட் பே இன்ட்ரெஸ்ட் ஃபார் எவர். அவங்க வந்து மணியை வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஒரு நம்மளுக்கே தோணும்ல, வாடகை வீட்டில் ரொம்ப வருஷம் இருக்கும், 2 yearsக்கு மேலே இருக்கும், நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இஎம்ஐயில் ஒரு வீடே வாங்கிட்டு போயிடலாம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் தோணுது. ஸோ ஃபார் இஷ்யூவர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பியரிங் லெஸ் ஆப்டிமைஸ்ட் கேபிட்டல், பியரிங் லெஸ் ஆப்டிமைஸ்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அதாவது லெஸ் ஆப்டிமைஸ்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு ஆகிட்டே தான் இருக்கும். அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கேபிட்டலை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணதால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ அவங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து லெஸ்ஸாகவே ஆப்டிமைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லெஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபண்டு வந்து பிளாக் ஆகிடுது, ஃபார் எவருக்கு பிளாக் ஆகிடுது. நம்ம ஒரு பாண்ட் வாங்குகிறோம், ஒரு காசு கொடுத்து ஒரு 1 லட்சம் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 1 லட்சம் அங்கேயே வந்து என்ன சொல்கிறது, லாக் ஆகிடுது. அது நமக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்துகிட்டே இருக்குது. இப்போ 1 லட்சம் போடுறேன்னா 2 yearsல வந்து எனக்கு 2 லட்சம் வந்துருச்சுன்னா தட் இஸ் அ பெனிஃபிட். பட் அதர் கேஸும் இருக்குல்ல, சப்போஸ் அந்த பேங்க் நான் அவ்வளோ இன்வெஸ்ட் போட்டாலும், இப்போ எஸ் பேங்க்லாம் வந்து திவால் ஆக போகிற நேரத்தில் நம்மளுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. பாண்ட் வச்சுக்கவங்களுக்கு வந்து நோ யூஸ். அவங்க போய் கோர்ட்லேயே மனு கொடுத்தாலும் பேசிக் ஸ்ட்ரக்சரே என்னென்னா, ஒரு பேங்க் வந்து திவால் ஆகுது அப்படின்ற போது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அசெட்டெல்லாம் விற்று கொடுப்பாங்களே ஒழிய பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லை ரூலில். அப்படின்ற போது நம்ம ஃபண்டு வந்து பிளாக் ஆகிடுது. பிரின்சிபலுக்கு ஒரு அத்தாச்சியே இங்கே எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட். இன்வெஸ்டர்ஸ் கேனாட் இன்வெஸ்ட் இன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வந்து அந்த ஃபண்டை வச்சு இப்போது ஷேரில் மாதிரி நான் ஒரு ஷேரில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கி அண்ட் மற்ற ஷேர்ஸ்லாம் போட முடியுது. பட் இங்கே அப்படி கிடையாது, ஒரே இதில் லாக் ஆகிடுது. அண்ட் இஷ்யூவர் கேன் கால் பேக் பாண்ட்ஸ் வித் காலபிள் ஃபீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்கே தான், அவங்க திவால் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து பாண்ட்ஸ் எல்லாத்தையும் கால் பேக் பண்ணிட்டாங்க.
கால்ன்ற ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் இந்த பாண்ட்ஸில் வந்து இருக்குது. இந்த கால் ஆப்ஷன் என்னென்னா 5 இயர்ஸ்க்கு கீழே வந்து அந்த பேங்க் வந்து கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணவே முடியாது. 5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த பாண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கால் பண்ணுறேன், தட் இஸ் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு. ஸோ அட்லீஸ்ட் அந்த 5 இயர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் பிரின்சிபலை விட கூட கிடைச்சாலோ அதுதான் நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு முடிச்சுட்டு போக முடியும். ஸோ அந்த கால் பேக்கை வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் தென் 5 இயர்ஸ்க்கு கீழே வந்து அவங்க பண்ண முடியாது. 5 இயர்ஸ்க்கு மேலே எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் அசோசியேட்டட் இஸ் ஆஸ் குட் அஸ் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கும் இதுக்கும் ரிஸ்க் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போஷர் டு இன்சால்வென்சி ரிஸ்க். இன்சால்வென்சி இஸ் பேங்க்ரப்ஷன், அதாவது திவாலா நிலைமைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டியூரேஷன் ஆஃப் த பாண்ட்ஸ் அண்ட் கேல்குலேஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நியூஸ்க்கு வரலாம். SEBI amends valuation norms at 81, that is perpetual additional tier 1 bonds. Additional tier 1 bonds, maturity of all perpetual bonds to be treated as 100 years from the date of issuance. No maturity date ன்னு சொன்னாலும் அவங்க வந்து அந்த கால் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதையே வந்து 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி டக்குன்னு 100 இயர்ஸ்ன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. 10, 20, 30 அப்படின்னு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து March 2022. March 2022 81 bonds will be valued at 10 years. அண்ட் கால் டேட் வந்து மென்ஷன்ட் இந்த பாண்ட்ஸ் தான். 5 இயர்ஸ்க்கு மேலே என்ன வேணுமோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பாண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாண்டுக்கு வந்து இப்போலாம் அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ March 2022 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிமேல் இப்போது ஏப்ரல்லாம் 2021. ஸோ நெக்ஸ்ட் இயர் March 2022க்கு அப்புறம் வாங்குகிற பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 10 இயர்ஸ் மெச்சூரிட்டி டேட்டா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் ஏப்ரல் டு செப்டம்பர் 2022க்கு வந்து நீங்கள் அந்த கேப்பில் வந்து நீங்கள் பாண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் தான் அதோட மெச்சூரிட்டி டேட். அண்ட் October 2022 to 2023க்கு வந்து 30 இயர்ஸ். அந்த கேப்பில் நீங்கள் பாண்ட் வாங்கினீங்கன்னா 30 இயர்ஸ் உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட். அண்ட் ஏப்ரல் 2023 அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் பர்பச்சுவல் பாண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 100 இயர்ஸ் தான் மெச்சூரிட்டி டேட். ஸோ திஸ் இஸ் வாட் இன் திஸ் நியூஸ். என்னால் எவ்வளோ நியூஸ் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நியூஸ் வில் பி அபவுட் பீம் ஆப். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு see that video. Thank you. Have a happy day.